இப்படியாகும்னு நினைக்கலிங்க. பட்டி பொங்கலுக்கு அடுத்த நாள் வெள்ளாடு கால் உடச்சிக்கணும். பட்டிக்கு ஆட்டம் முடுக்கும்போது ஆடு கால் நோண்டிட்டு நின்றுது. முள்ளுத்தான் ஏறி இருக்க மாட்டேருக்குது. எடுக்கலாம்னு போய் பார்க்கும்போது ஆடு காலை தொடக்க விடமா நின்றுச்சுங்க. ஒரு வழியாக தூக்கி கொண்டு வந்து பட்டியில் கொண்டாந்து விட்டுட்டு வந்துட்டு டாக்டருக்கு கூப்பிட்டோம்னா டாக்டர் வந்து பார்த்துங்க இப்போ தொட்டு காட்டுறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல தான் வந்து எலும்பு உடஞ்சிருக்குது. மாவு கட்டு போட்டாலும் அந்த இடத்துல நிற்காதுங்க, வலிக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஊசி மட்டும் போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ காட்டுக்குள்ளே முடுக்கிறது இல்லைங்க, தீவனம் போட்டு பட்டிக்குள்ளே நிறுத்திக்கிறது. ஆடு நிறைய இருந்தப்போ பிபிஆர் நோய் வந்து எல்லா ஆடும் இறந்துருச்சுங்க. அதில் மிச்சமானவங்க இவங்க ஒருத்தர் தான். இப்போ அவங்க 2 ஊட்டி போட்டிருக்குறாங்க. கால் உடஞ்ச ஆட்டை பட்டியில் வச்சிருக்க வேணான்னு சொன்னாங்க. நான் தான் என்னன்னாலும் பரவாயில்ல, ஆடு நின்றுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டுங்க. மாடுன்னு மனுஷனுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, தாய் பாசத்துக்கு ஈடுணையே இல்லைங்க. என்னதான் கால் உடஞ்சதுனால தன்னோட குட்டிகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு அது எதுவுமே வந்து சங்கட்டமே படுறது இல்லைங்க. லைட்டாக சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டுட்டோம்னா தீவனம் நின்றுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு படுத்துக்குமுங்க. குட்டி வந்தப்போ எந்திரிச்சு நின்னோம்னா குட்டி வந்து பார்த்திங்கன்னா மூட்டை விட்டுக்குதுங்க. இப்போ பரவாயில்லைங்க முதல்ல இருந்ததுக்கு.